உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு பிசாசு அற்புதம் செய்வானோ. ஓகேயா? அப்போ அவருக்கும் அவனுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சாங்க. தேவன் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்வார். பிசாசு சொல்லுவான், செய்ய மாட்டான். பெர்ஃபெக்ஷன் தேடாதீங்க. கிரைஸ்ட் தான் பெர்ஃபெக்ஷன். கிரைஸ்ட் வந்துட்டான்னா பெர்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஆமாம், அவர் வந்த பிறகு தான் இந்த பெர்ஃபெக்ஷன்லாம் கொண்டு வரும். அவர் செஞ்சிருவார். இப்போ பாருங்கள், 27 வருஷம் ஊழியம் பண்ணி விசிட்டிங் கார்டு எனக்கு கிடையாது. கேன் யூ பிலீவ் இட்? நாட் ஈவன் ஹேவிங் விசிட்டிங் கார்டு. ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் லெட்டர் பேட். எவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி பாருங்கள். ஒருத்தர் மினிஸ்ட்ரியை தொடங்குறதுக்கு முன்னாடி லெட்டர் பேட் அடிச்சிடறாங்க சார். மினிஸ்ட்ரியை தொடங்குறதுக்கு முன்னாடியே கார்டு அடிச்சிடறாங்க. நமக்கு கார்டே கிடையாது. ஆனால் உலகமங்களும் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் நம்ம பேடு, அவங்க தான் நம்ம கார்டு. நான் கார்டை கொடுத்து ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் அவரே கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு நம்மளை. இல்லை அடிக்க வேணான்னு சொல்ல, அடிங்க. எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சிடறோம். ஆமாம், டேக்ஸை க்ளீனாக பே பண்ணிடுறோம். அந்த சமயத்தில் கர்த்தர் சொன்னார், இங்கே பாரு. அப்போ என்ன தான் சொல்ல வரான் ஆண்டவரே? கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பணக்காரனாக கூடாது. கவர்மெண்ட் நீங்கள் பணக்காரனாகணும்னு ஆகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. கவர்மெண்ட்டு நீங்கள் பணக்காரனாகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் 1000 கோடியை கூட வீட்டில் வச்சுருக்கலாம், முறையாக டேக்ஸ் பே பண்ணியிருந்தா. அதான் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், உன்னை பணக்காரனான்னு கவர்மெண்ட் சொல்லவே இல்லை, டேக்ஸை கட்டுன்னு சொல்லுது. நீங்கள் அப்படி ப்ராப்பராக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த லோக்கலில் இருக்க ஒருத்தர் 2 பேருக்கு தான் வந்து டேக்ஸ் கட்டாமல் பணக்காரரை பற்றி வீணாக பேசுவாங்க. ஆனால் நம்மெல்லாம் அதெல்லாம் போக, ஆமாம் அதெல்லாம் போக நம்ம ஏற்கனவே 25% டேக்ஸ் கட்டி பழகிட்டோம் பாருங்கள். கையை தட்டுங்க. அதுதான் டைத்து கொடுத்தவனுக்கு எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். டேக்ஸ் கொடுக்குறது ஈஸி. வந்துருச்சா? ஸோ டைத்து கொடுத்து பழகினவன் டேக்ஸ் கொடுக்க யோசிக்க மாட்டான். இந்த டைத்திலே கை வைக்கிறான் பாருங்கள், அவன்லாம் பின்னாடி பெரிய நிறைய கள்ளப்பணம் லெவல்லாம் வருவாங்க. ஏன்னா கடவுளுக்கே யோசிக்கிறவன் அரசாங்கத்துக்கு தருவானா? சொல்லுங்கள், நியாயமான கேள்வியில் நியாயமான கேள்வி. கட்டாயம் அவன் பணக்காரனாக இருந்தாலும் பிளாக் மணி வச்சுருப்பான். ஆனால் கடவுளுக்கு தைரியமாக கொடுக்குறவன், ஏழைகளுக்கு கொடுக்குறவன், ஊழியத்துக்கு கொடுக்குறவன் கட்டாயம் அவன் கவர்மெண்ட்டு. அது ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ். நீங்கள் தசமபாகத்தை வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு இது இருக்குது. நீங்கள் வந்து கொடுக்கலன்னா அதை வேறு எதுக்கு நீங்கள் செலவழிச்சிக்கலாம். செலவழிச்சிட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் கிடையாது. திரும்ப கொடுக்கும்போது 40%ஆவா 20%ஆக திருப்பி கொடுக்கணும். 10 வட்டி பெருசாக வெளியிலே வட்டி வாங்கிடலாம். என்ன சொல்ல வராரு? இதை மட்டும் தொட்டுறாரான்னு சொல்ல வராரு. அதை விட கடன் வாங்கி செலவழித்து 2 வட்டி 3 வட்டிக்கு முடிஞ்சிடும். என்கிட்ட தொட்டினா 10 வட்டி ஆகி போயிரும்பா. ஓல்ட் டெஸ்டமெண்ட், நாட் நியூ டெஸ்டமெண்ட். என்ன சொல்ல வரேன்னா, தேவன் வந்தவொடனே எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் ஆகிடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கார். உங்களை அழைச்சிட்டார்னா ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்கவே மாட்டான்றார். பயங்கரமான வார்த்தை. ஜெயிக்க மாட்டான்னு சொல்லலை, நிற்கிறதே இல்லைன்னாரு. கையை தட்டுங்க. உங்களுக்கு அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார் என்றால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர்.
பிசாசுக்கும் தேவனுக்கும் இருக்கிற மிக பெரிய வித்தியாசம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பிசாசு அற்புதம் செய்வானா? தேவன் செய்ய மாட்டாரா? தேவன் அற்புதம் செய்வார். தேவன் அற்புதம் செய்வார்னா பிசாசும். தேவன் பரிசுத்தர், பாவமே செய்யாதவர்னா அவங்க ஆட்களில் கூட யோகிகள் எவ்வளோ பேரோ சரீரப்பிரகாரம் தப்பு செய்யாமல் இருக்கிறாங்க. இவன் வெள்ளை சட்டைன்னா அவங்களும் வெள்ளை கட்ட இருக்கிறாங்க. கடவுள் சரி எல்லா விஷயத்துலையும் அற்புதம், அடையாளம், அதிசயம் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு பிசாசு அற்புதம் செய்வானோ. ஓகேயா? அப்போ அவருக்கும் அவனுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சாங்க. தேவன் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்வார். பிசாசு சொல்லுவான், செய்ய மாட்டான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரே ஒரு விஷயம், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். தேவனும் சத்தியபர். அதான் ஒரு நாள் சொன்னார், அவன் நண்பர்களுக்கு கூட கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற மாட்டான்டான்னாரு. எப்படி? பிசாசு அவனுடைய நண்பர்களுக்கே உன்னை பெரிய ஆள் ஆக்குவேன்னு சொல்லுவான் பாருங்க, அவனுக்கே கொடுத்த வார்த்தையில் உண்மையாக இருக்க மாட்டான். அடுத்து சொன்னார், நான் என் எதிரிகளுக்கு பேசினா கூட உண்மையாக இருப்பேன்டான்னாரு. ஐயா தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு. என் தேவன் எதிரிக்கு பேசினா கூட முடிச்சு விட்ருவோம்யா, எதுக்கு போகிறான் அப்படியா, சொல்லிட்டோம் செஞ்சிருவோம் அப்போ நிற்பார். அதுதாங்க அவர்கிட்ட இருக்க கிரிப்பே. நீ அவரை நம்பலாங்க, ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய், தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப, தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே